எப்படி சிதைச்சிருக்கு அப்படின்னு. இதுவும் குட் மார்னிங் டியூட், 6 யுவர் சைன். வெல்கம் பேக் டு மை நியூ vlog. என்ன சொல்கிறது, நேற்றே வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு டியூட். நீங்கள் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ போய் நான் வண்டியை இங்கே காமிக்கிறேன். ஸோ ஷீல்டு வாங்கணும், சில பல வண்டிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்காக நான் வந்திருக்கோம். ஃப்ரெண்டு போயிருக்கான் வாங்குறதுக்கு. ஸோ கேட்டுட்டு வந்துடுவான். அதுக்குள்ளே வந்து நான் vlog இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். காமிக்கிறேன் உங்களுக்கு அடிப்பட்டது. டியூட் இங்கே இதுவும் கீழே ஒன்று அடிப்பட்டுக்குது. இங்கே அண்ட் வந்து இந்த இடத்துலையும் அடிப்பட்டுருச்சு. ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து காலில் அடிப்பட்டுக்குது. அது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் போயிட்டு vlog அங்கே நின்று கண்டினியூ பண்ணுறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள் டியூட் எப்படி சிதைச்சிருக்கு அப்படின்னு. இதுவும் ஷீல்டும் சேஞ்ச் பண்ணணும். உள்ளே லாக்கும் உடைஞ்சிருச்சு. இப்போ அதான் வாங்க வந்திருக்கோம். ஷீல்டு இருக்காது, நம்மளுக்கே தெரியும் அது. அண்ட் இதுவும் உடைஞ்சிருச்சு ஃபுல்லாக. एक लाख बोला उनको ஓப்பன் பண்ணுங்க. கிட்டல் ஆனால் இது டைட் பண்ணால் போதுமா? இதுக்கு பட்டன்லாம் வராது. செப்பரேட். ஓகே டியூட் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணணும். வெயிட் பண்ணலாம். ப்ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவார். டியூட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுனாக்கா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். ஆட்டோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆட்டோவுக்கு பின்னாடி வந்து ஒரு பைக்கு. அந்த பைக்கில் வந்து ஒரு அண்ணா ஒரு அக்கா போயிட்டு இருந்தாங்க. ஆட்டோக்காரர்னா டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு நடு ரோட்டில் கட் பண்ணிட்டாரு. அவர் கட் பண்ணாருன்னு இவரும் கட் பண்ணிட்டாரு. நாம் கட் பண்ணுறதுக்கு கேப்பே இல்லை. அவங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு தான் நாம் பிரேக் அடிச்சு நாம் கீழே விழுந்தோம். அதுக்கப்புறமா போய் கேட்டாக்கா, எங்கள் மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் தான் பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்குது, வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு வீடியோ எடுத்து போட்டு அவங்க ஃபேஸ் காமிக்கணும் அப்படின்னு தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணல. வெறும் இமேஜஸ் மட்டும் வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிட்டேன் ஸ்டோரியில். ஸோ விடுங்க, என்ன பண்ணுறது. அவங்களுக்கு அடிப்படக்கூடாதுன்னு தான் நாம் பிரேக் அடிச்சு நாம் கீழே விழுந்தோம். மனித விமானம், ஹியூமனிட்டி இல்லாத உலகம் இது. நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ போனோம் ஷோரூமுக்கு, கேட்டோம். 3500 ரூபா சம்திங் கிட்ட வந்துச்சு. ஸ்டாக் இல்லையா, வந்ததுக்கப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நானும் ஷீல்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் இதுவும் சேர்த்து மொத்தம் வந்து 3 ஷீல்டு வாங்கணும். 3 ஷீல்டும் சேர்த்து 3500 ரூபாய் கிட்ட ஆகுது. ஸோ பார்க்கலாம், ஷீல்டு வந்துட்டும், அதுக்கப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து யோப் மாற்றிட்டுருக்கோம். அது முடிஞ்ச பிறகு போகணும். நேற்றே வந்து ஃப்ரெண்டோட ஆண்டி வேறு இறந்துட்டாங்க, அதுக்கும் போகணும். சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கிட்ட இருக்கும். அங்கேயும் போகணும் இப்போது ஜனாதா தொழுகைக்கு. ஸோ இப்போ இது முடிச்சுட்டு 2 ஒர்க் இருக்குது, அது முடிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் அங்கே தான் போகணும். இப்போ இது சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம். டியூட் ஷர்ட்டும் கிழிஞ்சிருச்சு. 1200 ரூபாய் ஷர்ட்டு. அப்புறம் இங்கே ஒன்று, ஃபைனலி ஒர்க் முடிஞ்சிருச்சு. बंदर एक पार्सल बना संभालो बा फुल करिए कल। हां हां
டியூட் பிரியாணியும் வாங்கி முடிச்சாச்சு. 1 hour later. டியூட் ஃபைனலி கேஸ் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. அண்ட் இது எங்கே இருக்குன்னா பொன்னேரி கிட்டே இருக்குது. ஸோ திருப்பத்தூர்லேருந்து இப்போ நாங்கள் வந்தோம். ஸோ அண்ணா வந்து சாப்பிட போயிருக்காரா, அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கப்பா, 2 மணிக்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க டைம் பார்க்குறேன். இப்போது டைம் வந்து 1:52 PM கிட்ட ஆகுது. ஸோ வெயிட் பண்ணலாம், வராங்க. வந்த உடனே நம்ம வேலை முடிச்சுட்டு போக வேண்டியது தான். எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட். வந்துடுவாங்க 2 மணிக்கிட்ட. ஸோ நியூ சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணுறீங்க, வாங்குறீங்க அட்டாச்மெண்ட் அப்படின்னாக்கா திருப்பத்தூர்லேருந்து நேராக இங்கே தான் வரணும். நீங்கள் பொன்னேரி கிட்டே இருக்குது இந்த லொக்கேஷன். ஸோ முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன் வெளியில் காமிக்கிறதுக்கு. இங்கே 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவர் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டார். ஜெராக்ஸ் பண்ணோம், பெட்ரோல் போட்டோம், அதெல்லாம் vlog மேக் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸ்கேன் கரோங்க. ஸோ டியூட் போயிட்டு சிலிண்டர் புக் பண்ணியாச்சு. இப்போ டீ சாப்பிடலான்னு வந்திருக்கோம். வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். இப்போ போய் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து 3:30 மணி 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு டியூட். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க, ஃப்ரெண்டை கூப்பிடனா வீட்டை விட்டு கிளம்பும் போதே கால் பண்ணிவிடுங்க, வந்துட்டேன் நான் உங்கள் வீட்டுக்கிட்ட அப்படின்னு. இங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் 5 நிமிஷமாக. உங்களுக்கு தான் தெரியுமே ஃப்ரெண்ட்ஸை பற்றி. அப்படி இப்படின்னு அவனும் வந்துட்டான், நாங்களும் டீ சாப்பிட்லான்னு வந்துட்டோம். இப்போ டீ சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் தூங்கணும். டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் vlog கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டோம், போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஜனாதா தொழுகை போகணும். டியூட் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ பெட்ரோல் பங்கில் இருக்கோம் பெட்ரோல் போடுறதுக்கு. என்னத்த சொல்கிறது, விடுங்க. டியூட் இப்போ மகரிப் தொழுகைக்கு வந்திருக்கோம். 6:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு தொழுகையை முடிச்சுட்டு நான் vlog உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தொழுகை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஷூட் ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போகணும். கேட்ரிங் ப்ரொமோஷன் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் எங்கள் ஷூட் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு தான் கிளம்பணும். நான் அங்கே போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் டியூட்டி இருட்டிடுச்சு. அண்ட் இப்போ டைம் வந்து 6:30 மணி 7 மணிக்கிட்ட ஆகுது. போய் ஷூட் முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பணும்.